ஹே அமிகோஸ், இந்த வேலண்டைன் டேக்கு உங்கள் லவ்டு ஒன்ஸை எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு மண்டையை பிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண முடியலையே அப்படின்ற தாட் உங்களுக்கு இருந்தானா வீட்டில் இருக்க பேசிக்கான திங்ஸ் வச்சே உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு இந்த வேலண்டைன் டேவை ஒரு மெமரபிள் வேலண்டைன் டேவாக மாற்ற முடியும். ஏன்னா இது எல்லாமே நீங்களே கையால் செஞ்ச ஃபுட் ரெசிபினா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் ரெசிபிக்கு. ஃபர்ஸ்ட் பிகினிங் வித் ஒரு வெல்கம் ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீசனுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன். ஜஸ்ட் ஒரு வாட்டர்மெலனை வந்து ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு ஹாஃப் கப் ஆஃப் மில்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி அப்படியே ஒரு சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணி முடிச்சிட்டோன்னா வெல்கம் ட்ரிங்க் ஒரு ரிஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் வந்து ரெடி. ஆக்சுவலி இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் க்ரம்பிளியாக தான் இருக்கணும். ஃபுல்லாக வந்து வாட்டர்மெலன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அங்கங்கே வந்து அந்த பல்ப் இருக்க மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்தானா அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 1 மினிட்டுக்குள்ளேயே ஒரு வெல்கம் ட்ரிங்க் வேலண்டைன் டேக்கு முடிச்சாச்சா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ வித் ஸ்டார்டர். இதுக்கு வந்து ஒரு 3 எக்ஸை வந்து நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே வந்து லேசாக கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போதும், நிறைய சேர்த்துறாதீங்க. அண்ட் கொஞ்சமாக பெப்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பேனில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக் பேட்டரை வந்து போர் பண்ணணும். நல்லா ஆயில் ஊற்றணும். ஐயோ ஹெல்த் கான்ஷியஸே டயட் கான்ஷியஸே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்போ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது ஆம்லேட் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக திக்காக வரணும். அதுக்காக தான் வந்து ஆயில் கண்டென்ட் வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறோம். கொஞ்சம் கம்மியாக சேர்த்தானா உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக வராது, சாஃப்டாக அப்படியே வந்து பிளைனாக வந்துடும் ஃப்ளாட்டனாக. நமக்கு ஃப்ளஃபியாக வந்து எக் ஆம்லேட் இதுக்கு வேணும் இந்த ரெசிபிக்காக. ஸோ அதனால தான் வந்து ஆயில் நிறைய நான் ஊற்ற சொல்கிறேன். இப்போ ஃபைனலி பார்த்தீங்களா ஆயிலுக்குள்ளே நல்லா அந்த எக்ஸ் ஊறி ஊறி எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படி ரொம்ப ஹெல்த் அண்ட் டயட் கான்ஷியஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பட்டரோ இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில். இப்போ ஃபைனலாக வந்து 2 சைடும் வந்து நல்லா போட்டு பெரட்டி எடுத்துடுங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆம்லேட் எல்லாத்தையுமே வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அகைன் இட்ஸ் அ வேலண்டைன் டே, ஸோ சிம்பிள் ஆஃப் லவ் ஹார்ட், அதனால தான் அது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா நார்மலாக நீங்கள் செய்யணுன்னாலும் செய்யலாம். நார்மலாக கட் பண்ணி க்யூப்ஸாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் வேலண்டைன் டேன்னா ஒரு ஸ்பெஷல் இம்ப்ரெசிவ் டச் இருக்கணும் இல்லையா, அதனால தான் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அகெயின் அதே பேன்லேயே வந்து லைக் ஒரு 2 ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ½ ஸ்பூன் வந்து சாய் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து நான் உப்பு வந்து எக்கு பேட்டரில் கம்மியாக விட சொன்னேன்னா சோய் சாஸில் வந்து இன்பில்ட்டாகவே வந்து உப்பு கண்டென்ட் இருக்கும். அதனால தான் வந்து நான் கம்மியாக வந்து எக்கு பேட்டரில் நான் உப்பு சேர்க்க சொன்னேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயிலெலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே பேனில் இருந்த ஆயிலே போதும். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஹார்ட் ஷேப் ஆம்லெட்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜஸ்ட்டு இந்த சாஸஸ்லாம் வந்து அந்த எக்கில் வந்து கோட் ஆகிற மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் போல் சார்ட் பண்ணி எடுத்துட்டாவே போதும். ஃபுல்லாக எக்லேயும் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி சார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் நம்ம சார்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சாஸஸ்லாம் வந்து பர்ன் ஆகிடும், டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ் நான் வந்து கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணணும். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனால நான் ஒரு ஃப்ளேவருக்கு வந்து மின்ட் லீவ்ஸ் போடலாம் ஆப்ஷனலாக அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சில்லி ஆம்லேட் இஸ் ரெடி. நல்லா ஃப்ளஃபி எந்த அளவுக்கு ஹாட் வந்து புசு புசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. சொல்லப்போனால் லெஸ் தென் 1 மினிட்டுக்குள்ளே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை மெயின் கோர்ஸோட சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோர்ஸ் ரெசிபி தான். இது வந்து ஒரு பிங்க் பூரி ரெசிபி. ஆல்ரெடி என் சேனலில் வந்து இந்த பிங்க் பூரி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிங்க் பூரியோட டீட்டெயில் ரெசிபி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிங்க் பூரியை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரவுண்ட் ஷேப்பாக போடாமல் வேலண்டைன் டே அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஷேப் வேணும் இல்லையா, அதனால் ஹார்ட் ஷேப்புக்கு நானே வந்து நைஃபால் கட் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து கட்டர் இருக்கும் மார்க்கெட்டில், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேலைலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்தாவே உங்களுக்கு ஷேப் வந்துடும். என்கிட்ட கட்டர் இல்லை, ஸோ அதனால் நான் நைஃபே வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நைஃபால் கட் பண்ணாவே ஈஸியாக உங்களுக்கு ஷேப் வந்துடும். கொஞ்சம் அங்கங்கே பட்டி டிங்கரிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹார்ட் ஷேப் வந்துடும். அஃப்கோர்ஸ் ரெட் ஹார்ட்னா வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும். பட் ஓகே, இதுவும் ஓரளவுக்கு வேலண்டைன் டேக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் கண்டென்ட்டு, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது அதுவே வந்து ஒரு ஹார்ட்ஃபுல் ஹாப்பினஸ் தானே.
இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த ஹார்ட்டை வந்து பூரிஸ் மாதிரி அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்தானா பூரிஸ் வந்து ரெடி ஆகிடும். இதே கூட நீங்கள் சப்பாத்தி மாதிரி பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில் ஹீட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பேனில் வந்து சப்பாத்தி எப்படி டாஸ் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி டாஸ் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ 2 விதமாகவும் நீங்கள் பண்ணலாம். டயட் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் பூரியை வந்து சப்பாத்தியாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இல்லை ஓகே ஒரு நாளைக்கு தானே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பூரியாகவே அதை வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உருட்டின பூரி வந்து பிங்க் கலரில் இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் கலரில் தான் வரும். என்னடா இது வேலண்டைன் டேக்கு மேட்சிங்காக இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் எனிவேஸ் ஹார்ட் ஷேப் மேட்சிங்காக இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பைஸியாக ஏதாவது நீங்கள் சைட் டிஷ் எடுக்கனாலும் சரி, இல்லை ஜாம் ஏதாவது எடுத்துக்கிட்டா கூட ஓகே. அதுவும் வந்து மேலே அப்படியே கோட் பண்ணி விட்டிங்கன்னா ரெட் கலரில் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து 2 சைடும் நல்லா ஃப்ளஃபியான அப்புறம் புஷ்ன்ட்டு பூரி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ராபப்ளி இது மட்டும் தான் அந்த 1 மினிட்டுக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டோ ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் டோவும் ரெடி பண்ணி மாவை உருட்டி அதுக்கப்புறம் நீங்கள் பூரியாக போட்டு எடுக்கும்போது அந்த டைம் பார்க்கணுன்னா 1 மினிட்டுக்கு மேலே இருக்கும்னு நான் ப்ராபப்ளி சொல்லுவேன். பட் எனிவேஸ் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக வந்து ஒரு பிங்க் பூரி வேலண்டைன் டேக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோர்ஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சேலடிங்காக ஏதாவது சாப்பிடணும்னு தோணலை. ஸோ அதுக்கு தான் இந்த சேலட் ரெசிபி. யூஸ்வலாக வந்து சேலடை சும்மா அப்படியே கட் பண்ணி வைக்காமல் இதே வந்து ஹார்ட் ஷேப்பாக நம்ம கட் பண்ண போகிறோம். வாட்டர் மெலான வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. தென் அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வந்துடும். தென் அதை டைசெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஹார்ட் ஒரே இதில் வந்துடும். இப்போ இதே மாதிரி நான் கொஞ்சம் கிவியும் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாமே கட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் கட்டர் வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து வீடியோ போட போகிறேன்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அவன் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணி 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் டெலிவரி என் கையில் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எல்லாமே நான் கையாலே கத்தியால் யூஸ் பண்ணி கட் பண்ண வேண்டியதாக போச்சு. இதை அப்படியே நீங்கள் சாலடாக சர்வ் பண்ணாலும் பரவாயில்ல. இல்லை இது மாதிரி டூத் பிக்கில் வந்து நீங்கள் இது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று குத்தி சர்வ் பண்ணிங்கன்னா லைக் வந்து பார்க்குறக்கு ஒரு கேண்டி லாலிபாப் அந்த ஃபீல் வரும். அண்டு சாப்பிடும் போதும் வந்து கொஞ்சம் டெம்டிங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக சாலடிங்காக ஒரு ஸ்கூப்பாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். என்கிட்ட வாட்டர்மெலன் கிவி இருந்ததுனால நான் அது 2 சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ரூட் வேணாலும் இதில் யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், பனானா யூஸ் பண்ணலாம், கோவா யூஸ் பண்ணலாம், பைனாப்பிள் யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரூட்னாலும் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மோரோவர் கட்டர் இருந்தால் உங்களுக்கு இந்த வேலைலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நைஃப்லேயே பண்ணதுனால சில ஷேப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்ட் எஸ் இதுவுமே வந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ளே முடிச்சிடுற ரெசிபி தான். ஜஸ்ட் வெஜிடபிளை சாப் பண்ணோமா, ஷேப் பண்ணோமா, அண்ட் டூத் பிக்கில் குத்துனோன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலி ஹியர் அகைன் கம் டு எ மெயின் கோர்ஸ் லஞ்ச் மீல். இதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலி அதிகமாக வந்து என்னால் லஞ்சில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா வந்து மற்ற சில்ட்ரன் ஒர்க்கெல்லாம் வந்து நிறைய ரெசிபிஸ் இருந்ததுனால ஸோ ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான் நான் செஞ்சுருந்தேன், சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு வேணால் அதோட ரெசிபி வந்து ஃபர்தராக நான் சேனலில் ஷேர் பண்ணுறேன். எஸ் ஃப்ரைட் ரைஸு கூட சில்லி எக்கை வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டராக அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை இது மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து குக்கும்பரை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள ஃப்ளஷ் எல்லாம் வந்து ஹார்ட் ஷேப்பில் நான் ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து டொமேட்டோ கெச்சப்பை வச்சு ஃபில் பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை சும்மா நார்மலாக பிளேட்டில் அப்படியே வந்து கெச்சப் ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது பார்க்க வந்து அப்பிடைசிங்காகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலும் வரும். அண்ட் உள்ள ஸ்கூப் பண்ண ஃப்ளஷை வந்து அப்படியே வெளியே வந்து பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே அந்த லாலிபாப் மாதிரி செஞ்ச சாலட் ஃப்ரூட்டையும் வச்சு இந்த லன்ச் பிளேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சிம்பிளாக இருக்கும், பட் பார்க்க வந்து அப்பீலிங்காக இருக்கும். அதனாலவே வந்து இதை பார்த்தோன்னே உங்கள் லவ்ட் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் எந்த ஃபுட்டு செஞ்சாலும் ஒரு வேலண்டைன் தீமுக்கு அதை பிளேட்டிங் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை பார்த்தே உங்களோட லவ்ட் ஒன்ஸ் வந்து ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அண்ட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் சாகோ ரெசிபி. இந்த ரெசிபியுமே ஒரு இன்ஸ்டன்ட் அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடியது, வீட்டில் இருக்க பேசிக்கான திங்ஸ் வச்சு. இந்த ரெசிபியோட டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி என் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், வேணால் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஃபைனலாக மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது டெசர்ட். டெசர்ட்டுக்கு தான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ட்ராபெரிக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குதுங்க. இது உருவான கதையெல்லாம் இல்லை, இந்த ஸ்ட்ராபெரி நான் வாங்கிட்டு வந்த கதையை நான் சொல்லணும். இந்த ஃப்ரூட் ஷாப்புக்கெலாம் போயிட்டு யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி வந்து நிறைய இடத்துல அனாமத்தாக அப்படியே கிடக்கும். மோஸ்ட்லி இதை யாருமே வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஆனால் நானும் இந்த ரெசிபிக்காக தேடி தேடி பார்த்தா எந்த கடையிலையுமே
ஸ்ட்ராபெர்ரி அவைலபிளாக இல்லைங்க. ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தானா அது எப்போ பார்த்தாலும் சோல்ட் அவுட்டுன்னு அதுலேயும் வருது. ஏன்டா ஒரு வேலண்டைன் டே வந்ததும் வந்தது அதுக்குன்னு ஸ்ட்ராபெர்ரிக்கு இவ்வளோ டிமாண்டா அப்படின்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராபெர்ரி இஸ் ஆல்சோ மென்ட் ஃபார் அ லவ் தீம் ஃப்ரூட், ரைட்? அதுக்காக தான் இவ்வளோ டிமாண்ட் போல். இப்போ இந்த ஸ்ட்ராபெர்ரி வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். லீஃப் இருக்க போர்ஷன் கிட்ட வந்து ஒரு மாதிரி வி ஷேப்பில் இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஹார்ட் இஸ் டன். சிம்பிள் பார்த்தீங்களா? ஏன்னா வந்து ஸ்ட்ராபெர்ரி வந்து கடவுள் படைச்சதே வந்து ஒரு ஹார்ட் ஷேப் ஃபார்மெட்டில் தான் படைச்சிருக்காரு. ஸோ மேலே மட்டும் நம்ம லைட்டாக கர்வ் பண்ணி ஷேப் பண்ணி விட்டோன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இது அப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை டைசெக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 2 செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராபெர்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒரு ஃப்ளஷ் பார்த்தீங்களா? அவ்வளோ ஜூஸி அண்ட் டெண்டரியாக இருக்குல்ல ஸ்ட்ராபெர்ரி. அண்ட் இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஸ்ட்ராபெர்ரி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிது. எனக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி வந்து எந்த ஃபார்மேட்லேயும், அதாவது ஜூஸாவோ மில்க் ஷேக்காவோ இல்லை வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சோ சாப்பிட்றத விட எனக்கு ஸ்ட்ராபெர்ரி வந்து அப்படியே கிரேவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி வந்து ரெசிபியெல்லாம் சாப்பிடணுன்றதுக்காக எனக்கு பார்த்த உடனே அந்த ஆசையை கட்டுப்படுத்திட்டு நானும் வந்து ரெசிபி செய்ய ஆரம்பித்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரூட்டும் இதே மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா ஹார்ட் ஷேப் வந்து எல்லா ஸ்ட்ராபெரிக்கும் அந்த ஹார்ட் ஷேப் வந்து ஈஸியாகவே வந்துடும். நீங்கள் இதுக்கு வந்து கட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது கட் பண்ண அந்த ஸ்ட்ராபெரிக்குள்ளே வந்து டூத் பிக்கை இது மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்ட்ராபெரி வந்து அப்படியே முழுசாக எடுத்திருக்கேன், மற்றது எல்லாமே டைஸ் பண்ணி எடுத்துக்கேன். நீங்கள் எப்போனாலும் இதை சர்வ் பண்ணலாம். நீங்கள் இதை இப்படியே ஸ்ட்ராபெரியை வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணால் கூட ஒரு லாலிபாப் ஃபீலும் வரும். இல்லைனா நான் சொல்கிற ஃபார்மேட்டில் செஞ்சிங்கன்னா ஒரு டெசர்ட் ஃபீலும் உங்களுக்கு வரும். ஹார்ட்லி இந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் அது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட எடுத்திருக்காது, அவ்வளோ ஈஸி ஃபார்மேட். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட்டு டூத் பிக்கை குத்துறதுக்கு இது ஒரு 2 செகண்ட்ஸ் கூட எடுக்காது. அண்ட் அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து டூத் பிக்கை சொருவிட்டு அப்புறம் பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து நிறைய லாலிபாப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் இது வந்து நேச்சுரல் லாலிபாப். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் கிட்ஸுக்கு வந்து லாலிபாப் கிரேவிங் வந்தானா இது மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து அவங்களுக்கு குத்தி கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு 3 பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து மில்க் மெய்டை வந்து நான் அப்படியே வந்து செக்ஷன் பண்ணி நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். எதுக்குன்னு நான் உங்களுக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது மாதிரி மில்க் மெய்டை வந்து கொஞ்சமாக ஒரு 3 பவுல்லையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கம்பல்சரி மில்க் மெய்ட் வந்து இருந்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஆப்ஷனலாக வேறு ஆப்ஷன் இல்லைங்க. அண்ட் இப்போது இதில் வந்து ரோஸ் சர்பத் என்கிட்ட இருக்குது, ரோஸ் எசன்ஸ். ஜஸ்ட் ஃபார் த கலருக்காக தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து இந்த ரோஸ் எசன்ஸை ஜஸ்ட் ஒரு ½ ஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணாவே அதோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஒரு கலர் சேஞ்சிங்காக மட்டும்தான் வந்து இதை ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் சாக்லேட் கலருக்காக என்கிட்ட வந்து ஹர்ஷீஸ் சிரப் இருக்குது. இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஒரு பவுலில். உங்ககிட்ட இந்த மாதிரி சிரப் இல்லை அப்படின்னா ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னீங்கன்னா காஃபி பவுடர் இருக்குல்ல, காஃபி பவுடரோட டிகாஷன் கூட ஜஸ்ட்டு ஒரு ½ ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதோட கசப்பு இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு பவுலில் வந்து நான் அப்படியே ரெஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண அந்த பிங்க் அண்ட் பிளாக் கலர் இருக்கிறத மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வந்து உள்ள சின்ன சின்னதாக ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஏர் பபிள்ஸோடு அப்படியே வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா ஃபைனலாக வந்து இது ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், அப்போ அது வந்து அது கரெக்டாக செட் ஆகாது. அதனால் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இது மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு 1 minute or 2 minute எஃபர்ட்லாம் இருக்காது. சீக்கிரமாகவே வந்து மில்க் மெய்டு கூட இந்த எசன்ஸ்லாம் வந்து பிளெண்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 15 செகண்ட்ஸே வந்து 3 பவுலுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த பவுலையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் ஆஃப் டெசர்ட்டை வந்து கிரேவ் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்மேட். இல்லைனா நீங்கள் சும்மா அப்படியே மில்க் மெய்டை கூட நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கலர் இன்னும் பிரைட்டனாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து எந்த சுகரோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்பில்ட்டாகவே மில்க் மெய்டு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும், இனிப்பாக. ஸோ அதனால் வேறு எந்த சுகர் கண்டென்ட்டோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இதுவும் நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்ட்ராபெரி, அதை வந்து ஒன்றுத்துலேயும் வந்து நம்ம டிப் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் என்ன டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லை உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவருக்கு நீங்கள் டிப் பண்ணி எடுங்க. அந்த ஸ்ட்ராபெரியை ஜஸ்ட் அப்படியே வந்து உள்ளே முக்கி இப்படி ஸ்பில் பண்ணி எடுத்தானா வந்து அது அப்படியே வந்து ஒட்டிக்கும். அண்டு ரொம்ப வந்து டீப்பாலாம் வந்து பச்சைக்குன்னு ஒட்டிக்காது. இந்த மாதிரி தான் ஒரு க்ரீஸி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா அப்படி கோட் பண்ணி விட்டால் தான் ஃபைனலாக வந்து அது செட் ஆகும்.
ஃபைனலாக டிப் பண்ணிட்ட அப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உடனே வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து இது மாதிரி தான் மெல்ட் ஆகி உடனே உருகிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டை வந்து நான் சாக்லேட் மிக்சரில் வந்து நான் டிப் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பண்ணும்போது ஃபுல்லாக டிப் பண்ணாலும் சரி, இல்லை இது மாதிரி ஹாஃப் ஃப்ரூட் வந்து கோட் ஆகி ஹாஃப் ஃப்ரூட் வந்து அப்படியே லெஃப்ட் ஓவராக இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் நீங்கள் டிப் பண்ணலாம். இல்லை ஒரு லேயருக்கும் ஒரு ஃப்ளேவர் ஆஃப் இதுலேயும் வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுக்கலாம். எனிதிங் அப் டு யுவர் கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி டிப் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே மினிமம் ஒரு 4 hours ஆச்சும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம டிப் பண்ணி எடுத்த அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து நல்ல திக்காக வந்து கோட் ஆகிடும். எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஒரு 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. பட் ஒரு 3-4 hours பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். அண்ட் இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் அண்டு ஈஸியான எல்லாமே ஒரு 1 minute செய்யக்கூடிய வேலண்டைன் ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வேலண்டைன் டேக்கு உங்கள் லவ்டு ஒன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸ்பென்சிவாக ஏதாவது வாங்கி தந்து தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. அப்படி முடியாதவங்க இதை மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வெல்கம் ட்ரிங்க், ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட் எல்லாமே நீங்களே வந்து வீட்டில் இருக்க பேசிக்கான திங்ஸ் வச்சு, ஸோ உங்களுக்கு டைம் கன்சப்ஷனும் வந்து அதிகமாக எடுக்காது. ஒர்க்குக்கே போகிறீங்கனாலும் இன்ஸ்டண்ட்டாக அது எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பிளேட்டிங் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அஃப்கோர்ஸ் எப்படி டின்னர் டேட் எல்லாம் இருக்க தான் செய்யணும், ஏன்னா அதெல்லாம் செலவு பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.